ஸோ மார்வல் எக்கச்சக்கமான பவர்ஸ் கொட்டி கிடக்க கேரக்டர் தான் மெஃபிஸ்டோ. பட் இந்த மெஃபிஸ்டோ கிட்டேருந்து உங்கள் சோலை காப்பாற்றிக்க ஒரு வழி இருக்குது. அது ஈஸியாக கஷ்டமாங்கிறது உங்கள் கேரக்டரை பொறுத்தா இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, பட் லாஸ்ட் அந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெஃபிஸ்டோக்கு எதுக்கு சோல்ஸ் தேவை? டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன்மேன் சூட்டுக்கு எப்படி அந்த ஆர்கேட்லேருந்து பவர் எடுக்குதோ அந்த மாதிரி மெஃபிஸ்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரல் யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ எல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெஃபிஸ்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்குது. ஸோ அந்த பவருக்கு அவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து மெஃபிஸ்டோக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் கிடைக்குது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே சோல் அனுப்ப முடியாது. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் போடணும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்டுக்கு முதல்ல நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் உங்கள் சோலை அவர் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நீங்கள் நோன் சுட்டி வெளியே வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம டாக்டர் டூம் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா மெஃபிஸ்டோ கிட்டேருந்து தப்பிக்க முடியல. ஸோ தலைமை நமக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அதெல்லாம் அடிப்பா. பணம் வேணா பணம், பவர் வேணா பவர். ஸோ இறந்து போன ஒருத்தன் கொஞ்ச நேரம் பேசுன்னு கேட்டால் கூட தலைமை பண்ணி தருவான். ஸோ அதெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் சோல் எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருவான். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க.